Okay, good morning student. So next one the lesson surface chemistry. Okay, next one surface chemistry அப்படிங்கற ஒரு லெசன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். So surface அப்படினா என்ன அப்படினா புறப்பரப்பு அப்படினு சொல்லுவாங்க. Surface அப்படிங்கிறது என்ன அப்படினா புறப்பரப்பு. இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ இந்த பொருள் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்போ இந்த பொருளுடைய சுத்தி இருக்கக்கூடிய அந்த பரப்பு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா புறப்பரப்பு அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ இந்த பொருளை எடுத்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்ஸா இப்போ இது வேண்டாம், இந்த பெண்ணை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெண்ணை வந்து தண்ணியில போட்டு அப்படியே எடுக்கிறோம். தண்ணி இருக்கு, அதை அப்படியே டிப் பண்ணி அப்படியே எடுத்தோம் அப்படின்னா இந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா மேல எல்லா இடத்துலையும் ஓட்டிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் மட்டும் முதல்ல எடுத்துக்கோ. இதை பத்தி தான் நான் மேக்ஸிமம் பார்க்க போறோம். சோ அப்ப ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு தண்ணியில அப்படியே டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த பொருளுடைய சர்ஃபேஸ் ஏரியாவோட அந்த வாட்டர் ஆனது என்ன இருக்கும் அப்படின்னா ஓட்டிட்டு இருக்கும். ஓகேவா? சோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா அப்சார்ப்ஷன். அந்த ப்ராசஸ் நேம் என்ன அப்படின்னா அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்ப அப்சார்ப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பாருங்க, டி போடுறோம், பி போடுறோம், அவ்வளவுதான் டிஃபரெண்ட், வேற எதுவுமே இல்லை. அப்சார்ப்ஷனுக்கு என்ன கான்செப்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, பஞ்சு, அதை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு எடுத்து பாரு. ஆனா அந்த ஸ்பாஞ்சு சுத்தி மேலையும் இருக்கும், அதே சமயம் எப்படி இருக்கும் உள்ளே என்ன பண்ணிருக்கும் உறிஞ்சி இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு பேரு என்ன அப்படின்னா அப்சார்ப்ஷன். ஓகேவா? சோ இப்போ நாம எதை பார்க்க போறோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்னா புறப்பரப்பு, சோ சர்ஃபேஸ் மீன்ஸ் புறப்பரப்பு. அந்த புறப்பரப்பை பத்தி மட்டும் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லெசன்ஸ்ல நாம பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதெல்லாம் வந்து அப்சார்ப்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்சார்ப்ஷன் அப்படின்னா பரப்பு கவர்தல் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பரப்பு கவர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்சார்ப்ஷன் அப்படின்னா உறிஞ்சிருது. இப்ப பஞ்சு எடுத்து தண்ணியில போட்டோம் அப்படின்னா என்ன அந்த பஞ்சு அந்த தண்ணி மொத்தமா உறிஞ்சி எடுத்துக்கும். அதுக்கு பேரு அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் மீன்ஸ் உறிஞ்சுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பரப்பு கவர்தல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பரப்பு கவர்தல். சோ அப்ப அப்சார்ப்ஷன் என்ன, அப்சார்ப்ஷன் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. So surface chemistry means என்ன அப்படின்னா surface, one of the substance is there, so one of the solute particle is absorbed only for surface of the substance. Surface of the substance is called as surface chemistry. Okay வா? so இதுல two content இருக்கு, one absorption, another one வந்து absorption அப்படிங்கறாங்க. சரி, next one வந்து adsorbate அப்படினு ஒன்னு இருக்கு. அட்சார்பென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அட்சார்பேட் அப்படின்னா பரப்பு கவரப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து பரப்பு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பரப்பு பொருள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பரப்பு கவரப்பட்ட பொருள். இப்போ நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு வந்து போர்டு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து சாக் எடுத்துக்கிறேன். இந்த சாக் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த போர்டு என்ன அப்படின்னா அட்சார்பேட், இந்த சாக் பீஸ் என்ன அப்படின்னா அட்சார்பேட். இப்ப இந்த போர்டை அட்சார்பேட்டா எடுத்துக்கோ, இந்த சாக் பீஸ அட்சார்பென்ட்டா கன்சிடர் பண்ணிக்கோ. இப்ப இந்த சாக் பீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த போர்டு மேல போய் ஒட்டிக்குது. ஓகேவா? இப்படி போய் என்ன பண்ணுது ஒட்டுது. சோ அப்ப எது போய் ஒட்டுதோ அதுக்கு பேர் அட்சார்பென்ட். எது எடுத்துக்கிச்சோ அப்ப இந்த போர்டு வந்து எடுத்துக்கிச்சு அதுக்கு பேரு அட்சார்பேட். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அட்சார்பேட். சோ அட்சார்பேட்னா என்ன, அட்சார்பென்ட்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அட்சார்பேட் அப்படின்னா பரப்பு கவரப்பட்டது. இது வந்து அப்ப அந்த போர்டு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த சாக் பீஸ கவர்ந்துச்சு, அதனால அத கவரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரப்பு பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த சாக் பீஸ் அதுதான் போய் பரப்புது. அததான் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா
பரப்பு கவர் பொருள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சோ அப்ப அட்சார்ப்ஷனா என்ன, அப்சார்ப்ஷனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது அட்சார்பென்ட்ல என்ன, அட்சார்பேட்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சதுனா தான் இந்த லெசனுக்குள்ள நாம போக முடியும். ஓகேவா? ஓகே, கிளியர் ஸ்டூடெண்ட்? வாய்ஸ் ரீச் ஆகுதா? கரெக்டா இருக்கா? ஓகே. சோ இப்போ நம்ம மேக்ஸிமம் தியரி பார்ட்ஸ் அப்படியே புக் பிரசன்டேஷனுக்கு போங்க. பாருங்க, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில ஸோ உனக்கு எது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அட்சார்ப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறோம், அப்சார்ப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க. சாலிட் சர்ஃபேஸ் have the ability to attract the contacting species due to free balance or residual force of them. ஓகேவா? so for example இப்ப சார்கோல் எடுத்துட்டாங்க, அப்சார்ப்ஸ் அமோனியா. இப்ப அமோனியா வந்து சார்கோல் என்ன பண்ண போகுது அப்படின்னா சார்கோல் வந்து அமோனியா அப்சார்ப் பண்ண போகுது. அதே மாதிரி சிலிக்கா ஜெல் அப்சார்ப்ஸ் வாட்டர், வாட்டர் என்ன பண்ண போகுது, சிலிக்கா ஜெல்ஸ் அப்சார்ப் பண்ண போகுது. ஸோ இப்ப சார்கோல் அப்சார்ப்ஸ் கலரண்ட் ஃப்ரம் சுகர் அப்படின்றாங்க. கலரண்ட் ஃப்ரம் சுகர் அப்படின்னா அதாவது நிறமுள்ள ஒரு சர்க்கரை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து என்ன பண்ணுது, ஒரு சார்கோலானது அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உனக்கு வந்து அப்சார்ப்ஷனுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தான் போர்டையும் சாக் பீஸையும் உனக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து அதனுடைய தியரி பார்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத அப்படியே முதல்ல பார்த்துட்டு இந்த டேர்ம் அப்படியே ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதை பார்த்து வச்சுக்கோங்க. These examples prove that adsorption is a surface phenomenon. In contrast to adsorption, absorption is a bulk phenomenon. That is, the adsorbate molecules are distributed throughout the adsorbent. So இப்ப adsorbate-னா என்ன, adsorbent-னா என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப அட்சார்பேட் அப்படிங்கிறது பரப்பு கவரப்பட்ட ஒரு பொருள். அப்ப வந்து எது கவரப்பட்டது அப்படின்னா உனக்கு சோ அதுதான் சொல்லிக்கிறோம் அட்சார்பேட் போர்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு போர்டு வந்து பரப்பு கவருது, எதை சாக் பீஸா கவருது. சோ எது கவருதோ எது எடுக்குதோ அதுக்கு பேரு அட்சார்பேட், எது போய் ஒட்டிக்குதோ அதுக்கு பேரு அட்சார்பென்ட் அப்படிங்கறத டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. சோ அங்க பாரு முன்னாடி ஒன்று கொடுத்தாங்க, அட்சார்ப்ஷன் இஸ் சர்ஃபேஸ் ஃபினாமினன். அப்போ சர்ஃபேஸ் ஃபினாமினனுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா அட்சார்ப்ஷன். அட்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன, ஆல்ரெடி சொன்னதான். ஒரு பெண் இருக்கு அப்படின்னா இதுல தண்ணியில இப்படி டிப் பண்ணி இப்படி எடுத்தோம் அப்படின்னா இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியால மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு அட்சார்ப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்சார்ப்ஷன் இஸ் எ பல்க் ஃபினாமினன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்சார்ப்ஷன் இப்ப ஒண்ணு இல்ல, இதை எடுத்து தண்ணியில போறதுக்கும் ஸ்பஞ்ச் தூக்கி தண்ணியில போறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப வந்து அது எப்படி இருக்கும், இப்ப இதை போட்டு எடுத்தீங்கன்னா மேல மட்டும் கொஞ்சம் ஓட்டிட்டு இருந்துச்சுன்னா வெயிட் கம்மியா இருக்கும். இதே வந்து ஸ்பாஞ்ச் அந்த பஞ்சு தூக்கி தண்ணியில போட்டு எடுத்து அப்படின்னா எப்படி இருக்கும், வெயிட்டா இருக்கும். அதான் பல்க் ஃபினாமினன் அப்படிங்கிற மீனிங்ல சொல்லியிருக்காங்க, பாத்துக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட், கிளியரா? ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Adsorption is the material on which adsorption takes place. Adsorbent அப்படிங்கிறது வந்து ஒரு அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறதுனாலதான் என்ன பண்றாங்க, ஒரு மெட்டீரியலா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஒரு அட்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு அட்சார்பென்ட் அப்படிங்கிறது தேவை. அதே மாதிரி ஒரு அட்சார்பேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆனது அப்சார்ப் பண்ணுதோ அதுக்கு பேரு அட்சார்பேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So adsorbed substance is called an adsorbate அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the surface of separation of the two phases where the concentration of adsorbed molecule is high is known as interface. ஓகே, இது என்ன இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம அட்சார்ப்ஷன் மட்டும் தான் பார்க்குறோம், அந்த ஸ்பாஞ்சுங்கிறத மறந்துருக்கு. ஓகேவா? அது அட்சார்ப்ஷன் சும்மா ஜஸ்ட் சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் வராது. இப்போ இந்த பென் எடுத்துக்கோ, இது ஏன்னா உரியாது, அதுக்காக தான் நான் இதை வந்து எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த பென் இருக்கு, இதை கொண்டு போய் தண்ணியில வந்து மூழ்கி எடுக்கிறேன். ஸோ அந்த பெண்ணோட சர்ஃபேஸ் ஏரியாவோட தண்ணி லைட்டா என்ன பண்ணும், ஒட்டும் அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த ஒட்டுது பார்த்தியா, அதுக்கும்
எது எடுத்துக்கிச்சு இந்த பெண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், அப்சார்ப்ஷன் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன் தி இன்டர்ஃபேஸ் இஸ் ஹை, then it is called positive absorption. If it less, then it is called negative absorption. அதாவது இப்ப அந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா, அது அதிகமா இருந்தா அத பாசிட்டிவ்னும், குறைவா இருந்தா அத நெகட்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த கான்சன்ட்ரேட் அந்த இன்டர்ஃபேருடைய கான்சன்ட்ரேட் இன்டர்ஃபேர் இருக்கு இல்லையா, சோ அப்ப ஒரு பெண்ணுக்கும் அந்த தண்ணிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆனது அதிகமா இருந்தா அதுக்கு பேரு பாசிட்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னும், குறைவா இருந்தா அதுக்கு பேரு நெகட்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் அப்சார்ப்ஷன், if the concentration of the substance in the interface is high, so அந்த இன்டர்ஃபேஸ் வந்து அதிகமா இருக்கும்போது, ஓகேவா, கான்சன்ட்ரேஷன் அது இன்டர்ஃபேஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் ஹையா இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னும், இன்கேஸ் லெஸ்ஸா இருந்தா குறைவா இருந்ததுன்னா அதை நெகட்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன், the process of removing an absorbed substance from the surface is called desorption. Okay, adsorptionக்கு ஆப்போசிட் desorption, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பென் இருக்கு அப்படின்னா தண்ணி போய் ஒட்டுறதுக்கு பேரு அட்சார்ப்ஷன், அப்ப நீக்கிறதுக்கு பேரு டிசார்ப்ஷன், அவ்வளவுதான். சோ ஒரு பரப்பு வந்து ஒட்டிச்சு அப்படின்னா, பரப்புல போய் ஒட்டிச்சுன்னா அட்சார்ப்ஷன், அதே வெளியில நீக்கிச்சு அப்படின்னா அந்த பரப்பு நீக்கம் சொல்லலாம், அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா desorption. So the process of removing என்னன்னு தெரியும், ரிமூவ் பண்றது, நீக்கிறது. And absorbed substance, ஒரு absorbed substanceல இருந்து நீக்கப்படுறதா அந்த பரப்பை வந்து நீக்கப்படுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா desorption அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து the gaseous molecules like helium, neon, oxygen, nitrogen, sulfur dioxide and ammonia and solutions of sodium chloride or potassium chloride can be absorbed by suitable adsorbent. These are referred as adsorbates. ஒரு adsorbate-க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க, பாத்துக்கோங்க. இப்ப நம்ம adsorbent-னா என்ன, adsorbate-னா என்னன்னு பாத்தீங்களா, அதுல adsorbate-க்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸா உனக்கு அந்த லாஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. அட்சார்பேட்டுக்கு இப்போ கேசியஸ் மாலிகுலா இருந்தா அட்சார்பேட் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா ஹீலியமோ, நியானோ, ஆக்சிஜனோ, நைட்ரஜன், சல்பர் டை ஆக்சைடு, அமோனியா இது எல்லாமே இருக்கலாம். இன்கேஸ் அதே சொல்யூஷனா இருந்ததுன்னா சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட் இது எல்லாமே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒன் ஆஃப் த சூட்டபிள் அட்சார்பென்ட். இதுக்கு வந்து அதாவது இந்த NaCl, KCl-க்கு வந்து எது அப்படின்னா ஹீலியம், நியான், ஆக்சிஜன் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க, ஓகேவா. சோ பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து சிலிக்கா ஜெல் and metals like nickel, copper, platinum, silver and palladium and certain colloids can act as absorbent. So colloids அப்படிங்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கூழ்மங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப கூழ்மம் அப்படின்னா ஜெல்லு, களி மாதிரி, அதாவது இப்ப ராகி களியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ராகி களியெல்லாம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், கொல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் ஒரு அட்சார்பென்ட்டுக்கு எடுத்துருக்காங்க, அது வந்து அட்சார்பென்ட்டா ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சரி, த நெக்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், அப்போ ஒரு கேரக்டர் அட்சார்ப்ஷனுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பரப்பு கவர்தலுடைய சிறப்பியல்புகள், பரப்பு கவரக்கூடிய அந்த பொருளுடைய சிறப்பியல்புகள் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு, அட்சார்ப்ஷன் கேன் அக்கர்ஸ் இன் ஆல் இன்டர்ஃபேசியல் சர்ஃபேஸ். ஸோ அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, எங்க நடக்கும் அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேசியல் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. தட் இஸ் த அட்சார்ப்ஷன் கேன் அக்கர் இன் பெட்வீன் கேஸ். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த அட்சார்ப்ஷன் எங்கெல்லாம் நடக்கலாம் அப்படின்னா இந்த லைன் தான். இதெல்லாம் 1 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு, பாத்துக்கோங்க. இந்த அட்சார்ப்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னா கேஸுக்கும் சாலிடுக்கும் இடையில நடக்கலாம். அப்ப இத சாலிடா வச்சுக்கோ, ஏதாவது ஒரு கேஸ் வந்து மேல ஓட்டலாம் அப்படி, ஓகேவா. அப்ப ஒரு கேஸ் சாலிடு அட்சார்ப்ஷன் நடக்க பாசிபிள்.
லிக்விடும் சாலிடும், ஓகேவா? லிக்விட் சாலிட் நடக்கிறதுக்கு பாசிபிள், லிக்விட் நடக்கிறதுக்கு பாசிபிள், சாலிட் நடக்கிறதுக்கு பாசிபிள், கேஸ் லிக்விட் நடக்கிறதுக்கு பாசிபிள். எது மட்டும்தான் இம்பாசிபிள் அப்படின்னா கேஸ் மட்டும்தான் இம்பாசிபிள். ஸோ அதை மட்டும் கொடுக்கல, பார்த்துக்கோங்க. அப்ப அது இம்பாசிபிள் அப்படிங்கிறதுனால அதை கொடுக்கல. அப்ப எதெல்லாம் பாசிபிள், எதெல்லாம் நடக்கலாம், எதெல்லாம் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா ஸோ இந்த கண்டென்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ கேஸுக்கும் சாலிடுக்கும் இடையில அப்சார்ப்ஷன் நடக்கலாம், லிக்விடுக்கும் சாலிடுக்கும் இடையில அப்சார்ப்ஷன் நடக்கலாம், லிக்விடுக்கும் லிக்விட்க்கு இடையில அப்சார்ப்ஷன் நடக்கலாம், சாலிடுக்கு இடையில அப்சார்ப்ஷன் நடக்கலாம், லிக்விட் கேஸுக்கு இடையில அப்சார்ப்ஷன் நடக்கலாம். பட் நாட் பாசிபிள் ஒன்லி ஃபார் கேஸ். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே கேஸ், ஒரு கேஸ் மேல இன்னொரு கேஸ் போய் ஒட்ட முடியாது, அதனால அப்சார்ப்ஷன் நடக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோ. சரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸோ தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், ஓகேவா? இதுல வந்து இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இது வந்து தெர்மோடைனமிக் அப்படின்ட்டு நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல பார்த்துருப்பீங்க. அந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒன்று, ஓகேவா? சரி, இதுக்கு ஒரே ஒரு இது மட்டும் எழுதிக்கிறேன். சோ இப்போ பாருங்க, இந்த ஈக்குவேஷனை வந்து நான் நான் ஸ்பான்டேனியஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். பட் இப்போ அங்க ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னா இப்போ இது ஒன்றும் கிடையாது. ஜி அப்படின்னா ஃப்ரீ எனர்ஜி, ஹச் அப்படின்னா என்தால்பி, எஸ் அப்படின்னா என்ட்ரோபி. ஸோ அப்போ டெல்டா ஜி, ஜினா ஃப்ரீ எனர்ஜி, டெல்டா ஜி அப்படின்னா சேஞ்சிங் ஃப்ரீ எனர்ஜி. அப்போ இது சேஞ்சிங் என்தால்பி, இது என்னது சேஞ்சிங் என்ட்ரோபி. இந்த Tங்கிறது டெம்பரேச்சர், ஓகேவா? ரைட். சோ இப்போ டெல்டா G க்கு முன்னாடி எதுவுமே போடுனா பாசிட்டிவ் தான் இருக்கும். அப்ப டெல்டா H பாசிட்டிவா இருக்கும், டெல்டா S என்னவா இருக்கும்? நெகட்டிவ். சோ அப்ப டெல்டா G ஈக்குவல் டு இந்த ரியாக்ஷன் எடுத்து இப்போ உங்களுக்கு புக் இது கொடுத்துதான், அதனால இத வச்சு நான் சொல்லிறேன். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, ஒண்ணும் இல்ல. டெல்டா G என்னது? நெகட்டிவ். டெல்டா H என்னது? நெகட்டிவ். டெல்டா எஸ் என்னது? பாசிட்டிவ். சோ இது எல்லாமே என்னது அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ஹிண்ட் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வச்சு ஈஸியா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இது புரியுதா உனக்கு? நான் போர்ட்ல எழுதிக்கிறது புரியுதா? தம்பி பாப்பா எழுதிட்டேமா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சார் புரியுது சார். ஓகே. போர்ட்ல எழுதிக்கிறது தெரியுதா? நான் எழுதிக்கிறது தெரியுதா? எஸ் சார் தெரியுது. அப்ப டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன். சோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நீ நான் ஸ்பான்டேனியஸ்க்கு ஒரு கான்செப்ட்ல எடுத்து வச்சுக்கிட்டு இதுல எங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அங்க மைனஸ் ஆகும், எங்க மைனஸ் இருக்கோ அங்க பிளஸ் ஆகும் மாத்திட்டீங்கன்னா அது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அப்ப நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படிங்கறத கான்செப்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப ஸ்பான்டேனியஸ் மீன்ஸ் irreversible, spontaneous means irreversible. So அத பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் உனக்கு characteristics of absorptionல செகண்ட் பாயிண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ அதே தான் பேஸ் பண்ணி தேர்லயும் கொடுத்திருக்காங்க பாருங்க. When molecules are absorbed, there is always decreases in randomness of a molecules. ஒண்ணு இல்ல, இப்ப டெல்டா எஸ் இந்த என்ட்ரோபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது டெஃபினிஷன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸோ லாஸ்ட் இயர்ல வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல இருந்தது. இப்போ உனக்கு வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்ததுனால இது உனக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ட்ரோபி அப்படின்னாலே என்ன அப்படின்னா the molecules வந்து disorder and randomness of a molecules அப்படின்னு சொல்லிட்டாலே அது என்ட்ரோபி, அவ்வளவுதான். அதாவது சொல்லுங்க, there is always decrease in
randomness of the molecule. So disorder அப்படின்னு சொன்னாலும் சரி, randomness அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒரே மீனிங் தான். So அப்ப disorder and randomness of your molecules or decreases is called as entropy. ஓகேவா? So அதை பார்த்து வச்சுக்கோங்க. So அப்ப entropy அப்படிங்கிறது வந்து ஜீரோவை விட குறைவு. அப்ப டெல்டா எஸ் அப்படிங்கிறது நெகட்டிவா இருக்கணும். ஓகேவா? டெல்டா எஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்ப வர மேல கொடுத்தது இல்லையா, டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். அப்ப மைனஸ் டி டெல்டா எஸ், அப்ப டெல்டா எஸ் வந்து நெகட்டிவா இருக்கும்போது நான் ஸ்பான்டேனியஸ். அப்ப டெல்டா எஸ் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா என்னது, இந்த கொடுத்துருக்குது இல்லையா, டெல்டா எஸ் பிளஸ்ஸா இருந்ததுன்னா ஸ்பான்டேனியஸ். ஓகேவா? சோ அதே கான்செப்ட்ல தான் சொல்லியிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சோ அடுத்தது இதுல அப்சார்ப்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக். சரி, எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எக்ஸோதெர்மிக்னா என்ன, எண்டோதெர்மிக்னா என்ன, அது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதை வந்து ஒரு பாட்டிலா எடுத்துக்கோங்க. இந்த பாட்டில்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு இப்ப இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும், அதை தூக்கி உள்ள போட்ட அப்படின்னா, போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாட்டில் தொட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு ஜில்லுன்னு இருக்கும். இது ஒரு கான்செப்ட்ல வச்சுக்கோங்க. அதே ஒரு பாட்டில்ல ஹாட் வாட்டரை ஊற்றி வச்சிரு, வேற எதுவுமே பண்ண வேண்டாம், சூடான தண்ணி ஊற்றி வச்சிரு. அப்ப அந்த பாட்டில் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா சூடா இருக்கும். ஓகேவா? அதுக்காக பிளாஸ்டிக் ஊற்றி வச்சிடாத, நார்மலான ஒரு பாட்டில ஊற்றி. ஓகேவா? இல்லைன்னா ஒரு சொம்பு கூட எடுத்துக்கணும், டம்ளர் இந்த மாதிரி கூட ஒன்று எடுத்துக்கணும். இப்ப ஒரு டம்ளரை எடுத்துக்கவ, ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கு, அதுல குளுக்கோஸை போட்டு டம்ளரை தொட்டு பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கு. அதே ஒரு டம்ளர்ல சூடான ஒரு தண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுட்டா அப்படின்னா பாட்டில் அந்த டம்ளரை தொட்டு பார்க்கும்போது ஹீட்டா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? எப்ப ஹீட்டா இருக்கு பாத்தியா, அந்த கான்செப்ட் சுடு தண்ணிக்கு போகும். சுடு தண்ணியை வந்து இப்போ காய்ச்சி டம்ளர் ஊற்றிட்டு வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உனக்கு அந்த ஹீட் குறைய ஆரம்பிக்கும். அப்ப ஹீட் குறையுதுன்னா ஹீட் வெளியில போகுது. அப்ப எந்த ப்ராசஸ்ல வெப்பமானது உமிழப்படுகிறதோ, வெப்பமானது ரிலீஸ் ஆகுதோ, அதுக்கு பேரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். அப்ப ஹீட்டை அப்சார்ப் பண்ணிச்சு அப்படின்னா, எடுத்துக்கிச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்ப இங்க வந்து உனக்கு டெல்டா, அதை என்ட்ரோபிங்கிறது எப்படி இருக்குங்கிறாங்க, எக்ஸோதெர்மிக் ப்ராசஸா இருக்குது. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. ரைட், இந்த மொத்தம் 3 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன். ஓகேவா? ஸோ அட்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படின்னா மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. 3 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுக்குள்ள நடக்கலாம் அப்படின்னா கேஸ் மட்டும் நடக்காது, மீதி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோ. அடுத்தது வந்து டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படிங்கிற தெர்மோடைனமிக் ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு அதை நான் ஸ்பான்டேனியஸா கன்சிடர் பண்ணிக்கோ. அந்த ஈக்குவேஷனை அதுல எங்க பாசிட்டிவ் இருக்கோ அது எல்லாத்தையும் நெகட்டிவா மாத்திக்கோ, நெகட்டிவ் இருக்கிறதா பாசிட்டிவா மாத்திக்கோ, அது ஸ்பான்டேனியஸ். அடுத்தது வந்து டெல்டா எஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ டிசார்டர் அண்ட் ரேண்டம்னஸ் ஆஃப் மாலிக்யூல். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா உனக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 3 மார்க்ல மொத்தமா கேட்டாலும் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுலயே அதை ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா என்ட்ரோபி பத்தி நீ என்ன பண்ணிடலாம், ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். அதனால ஃபுல்லா 3 பாயிண்ட்ஸ் 3 மார்க்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் அட்சார்ப்ஷன். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன். சரி, இதுல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம்னு ஒன்று இருக்கு, லாங்மியர் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம்னு ஒன்று இருக்கு, அடுத்தது வந்து பெட் ஐசோதெர்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அடுத்து அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம்னு ஒன்று இருக்கு, அடுத்து வந்து கிப்ஸ் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் அப்படின்னு ஒன்று இருக்கு. மொத்தம் 4 இருக்கு. ஆனா உனக்கு ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க, நீ கவலையப்படாத. உனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை மட்டும் தான் பார்க்க போனோம். மற்றது எதுவும் மீதி உனக்கு வந்து 12th பேசிக்ல இல்ல. ஓகே, இதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது ரிமைனிங் நீ பாத்துக்கியா. சரி, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அட்சார்ப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாரு. அட்சார்ப்ஷன் இஸ் கிளாசிஃபைட் as physical absorption and chemical absorption. இது வந்து உனக்கு என்ன அப்படின்னா மேஜரான ஒரு டிஃபரன்ஷியேட். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது வந்து இதுக்குள்ள போய் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா இப்போ மெயினா என்ன அப்சார்ப்ஷன் அப்படின்னா, ஒரு பிசிக்கல் அப்சார்ப்ஷன், இன்னொன்னு கெமிக்கல் அப்சார்ப்ஷன். மொத்தம் 2 வகையான அப்சார்ப்ஷன் நடக்குது. சரி, டிபெண்டிங் ஆன் தி நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் பிட்வீன் அப்சார்பென்ட் அண்ட் அப்சார்பேட். ஸோ ஒரு அப்சார்பென்ட் அப்சார்பேட், பரப்பு கவரப்பட்டது பரப்பு பொருள், இந்த 2 பேஸ் பண்ணி தான் உனக்கு அது பிசிக்கல் அப்சார்ப்ஷனா கெமிக்கல் அப்சார்ப்ஷனா அப்படிங்கறத உன்னால என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி,
அடுத்தது எதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் விட்டு ஓகேவா, இதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஸோ அப்போ கெமிக்கல் அப்சார்ப்ஷன்னா என்ன, கண்டிப்பா இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேவா. ஸோ கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது வந்து கேஸ் மாலிகூல்ஸ் ஆர் ஹெல்டு டு த சர்ஃபேஸ் பை ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து மறு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு மேல ஏதாவது போய் ஒட்டுதுன்னு வச்சுக்கலாம். ரைட், இப்ப இதுக்கு மேல வந்து ஒரு சாக் பீஸ் போய் ஒட்டி இருக்குது. இதுல ஒன்னு அப்சார்பென்ட், இன்னொன்று அப்சார்பேட் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். எது அப்சார்பென்ட் எது அப்சார்பேட்டுங்கிறது தெரியும். ஓகே, இப்ப நான் ஏற்கனவே சொன்னதே தான். போர்டை வந்து இந்த கூட்டா எடுத்துக்கோ, லாக்கரா எடுத்துக்கோ. அப்ப அப்சார்பேட், அப்ப இது வந்து அப்சார்பேட், இது அப்சார்பென்ட். இப்ப இந்த அப்சார்பேட்டுக்கும் அப்சார்பென்ட்டுக்கும் இடையில ஒரு சர்ஃபேஸோட மேல வந்து ஒண்ணு படி போகுது, இது போய் ஒட்ட போகுது. இப்ப இது ரெண்டுக்கு இடையில அந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுது? கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது கெமிக்கல் அப்சார்ப்ஷன். பிசிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பிசிக்கல் அப்சார்ப்ஷன். இப்ப பிசிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது வந்து வெரி ஈஸி. அதை வந்து பிசிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்லி, இப்ப கெமிக்கல் பாண்ட் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் சொல்றோம். இதுக்கு வந்து என்ன பண்ணா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கோ. வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா ரொம்ப வீக் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஈஸியா என்ன இல்லை, ஈஸியா உடஞ்சி போயிடும். ஈஸியா உடஞ்சி போய் ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் ஆகி இருந்தது, அப்சார்ப்ஷன் ஒட்டி இருந்துச்சுன்னா அதை பிசிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படின்னும். நல்லா ஸ்ட்ராங்கான கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகி அப்சார்ப்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதை கெமிசார்ப்ஷன். அதே மாதிரி எத்தில் ஆல்கஹால் ஆன் நிக்கல் ஓகேவா, இது எல்லாமே ஒன் ஆஃப் த கெமிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் பிசிக்கல் அப்சார்ப்ஷன். இதையும் பார்த்து இப்போ வந்து கெமிக்கல் அப்சார்ப்ஷன், வாட் ஆர் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் சொல்லிட்டு ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் சொல்லிக்கோங்க ஓகேவா. கீழே அந்த நிக்கல் வரைக்கும் இது வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே பிசிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படின்னா இது வரைக்கும் சொல்லிக்கோங்க. பிசிக்கல் அப்சார்ப்ஷன் மேல ஒரு லைன் விட்டுருக்கோமா, ரைட். இப்போ இது வரைக்கும் பிசிக்கல் அப்சார்ப்ஷன். பிசிக்கல் அப்சார்ப்ஷன் மீன்ஸ் என்னது? பிசிக்கல் ஃபோர்ஸ் such as van der Waals force of attraction. நான் சொன்னதா சொல்லிருக்காங்க. அதாவது பிசிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து எப்படி நடக்கணும் அப்படின்னா ஒரு வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸால அட்ராக்ஷன் நடக்கணும். அப்படி நடந்தா அது பிசிக்கல் அப்சார்ப்ஷன். இன்னொரு வித்தியாசம் என்ன சொல்லிருக்காங்க? டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன், டிஸ்பிளேஷன் ஃபோர்ஸ். அங்க கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு ஒன்று மட்டும் சொல்லிட்டாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒன்னோட வீக்கான ஒரு ஃபோர்ஸ். சாதாரணமா ஒட்டிட்டு இருக்கும், பூனை ஊதனா காத்தடிச்சா பட்டன் பிச்சுக்கிட்டு போயிடணும். இதெல்லாமே வந்து பிசிக்கல் அப்சார்ப்ஷன்ல. இப்போ ஒண்ணு வேண்டாம், இந்த போர்டு சாக் பீஸே எடுத்துக்கோங்க. நாம என்ன பண்ணலாம், பக்கத்துல இப்ப போர்டுல எழுதிருக்க போய் நல்லா ஊது பாரு, மேல இருக்கிற சாக் பீஸ் என்ன அவன் தானா கீழே விழுந்து போயிடும். அப்படி விழுந்து போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் பிசிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ அப்ப அந்த அட்ராக்ஷன் எதால நடந்துக்கலாம் அப்படின்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸால் நடக்கலாம், டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கலாம், டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால நடக்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா அது பிசிக்கல் அப்சார்ப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்சார்ப்ஷன் ஆஃப் N2 ஆன் மைக்கா. அடுத்து வந்து கேசஸ் ஆன் சார்கோல் அப்படிங்கிறாங்க. சார்கோல் அப்படிங்கிறது உனக்கு என்னன்னு தெரியும், கரி ஓகேவா. ஸோ அந்த கரி மேல வந்து ஒரு கேஸ் ஓட்டுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாமே வந்து பிசிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அப்ப பிசிக்கல் அப்சார்ப்ஷன் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் கண்டிப்பா உனக்கு 3 மார்க் அல்லது 2 மார்க்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட், டிஃபரன்ஷியேட், அதாவது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் அப்சார்ப்ஷன். கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் அப்சார்ப்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, இப்ப கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அது அங்கேயும் கொடுத்துருக்க பாரு, கெமிசார்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒண்ணுதான் ஓகேவா. ஸோ அப்ப கெமிக்கல் அப்சார்ப்ஷனை கெமிசார்ப்ஷன் சொல்லலாம், பிசிக்கல் அப்சார்ப்ஷனை வான் டெர் வால்ஸ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிசிக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. எதனாலும் சொல்லலாம், பார்த்துக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படின்னா வெரி ஸ்லோவா நடக்கும். அப்ப இது வந்து
இன்ஸ்டன்டேனியஸ், அதை பொறுத்து, அது என்ன நீ எடுத்துக்கிறியோ அதை பொறுத்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்போ வந்து வெரி ஸ்லோவா நடக்கும், ஒரு ப்ராசஸ் வந்து வெரி ஸ்லோவா நடக்கும். இது வந்து நீ எடுத்துக்கக்கூடிய பொருளை பொறுத்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இட் இஸ் எ வெரி ஸ்பெசிபிக், இது நான் ஸ்பெசிபிக். அதாவது இது வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கு, தேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு முறையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு என்ன அப்படின்னா தேர்ந்து செயலாற்றும் தன்மை அற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப தேர்ந்து செயலாற்றும் தன்மை அப்படின்னா என்ன, அந்த ஸ்பெசிபிக் அப்படின்னா என்னன்னா நீ எடுத்துக்கக்கூடிய அந்த பொருள் எவ்வளவு பொருள் இருக்கோ, அதாவது அந்த பொருளுடைய நேச்சர் என்ன இருக்கோ அதை பொறுத்து செயலாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல வந்து அதனுடைய அந்த இதே கிடையாது, அந்த ஸ்பெசிபிக் பத்தியே சொல்லலாம். ஆனா இது அந்த ஸ்பெசிபிக்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா. தேர்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா chemical absorption is fast with increase pressure. பிரஷர் அதிகமாகும் போது கெமிக்கல் அப்சார்ப்ஷன் நடக்குது. அதே பாருங்கயும் when pressure increases the extent of absorption increases. இது ரெண்டும் ஒரே மீனிங் தான் பார்த்துக்கணும். பிரஷர் அதிகமாகும் போது பிசிக்கல் அப்சார்ப்ஷன் அதிகமாகும், கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ரெண்டுமே என்னாவது அதிகமாகுது. ஆனா மற்றதுக்கு எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் பார்த்துக்கோங்க. பிரஷர் ஒன்னுக்கு மட்டும் சிமிலர். ஓகேவா. சரி, when temperature is raised chemical absorption first increases and then decreases. அப்ப டெம்பரேச்சர் அதிகம் போகும்போது கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ஆனது ஃபர்ஸ்ட் அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன எடுத்துக்கிறாங்க, குறைஞ்சிட்டு இருக்குது. இதே இங்க எடுத்துக்கிட்டு அப்படின்னா பிசிக்கல் அப்சார்ப்ஷன் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அவ்வளவுதான். இங்க டெம்பரேச்சர் அதிகமாகும் போது டக்குன்னு குறைஞ்சிருது, இங்க டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அப்படியே அதிகமாயிட்டு அப்புறமா குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் மீனிங். ஸோ ரெண்டுமே குறையுது. ஆனா கெமிக்கல் அப்சார்ப்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு குறையுது. ஓகே, டிக்ரீஸ் ஆகுது. இங்க சடனா டிக்ரீஸ் ஆகுது. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் between adsorbent and adsorbate. அட்சார்பென்ட்டுக்கும் அட்சார்பேட்டுக்கும் இடையில எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடந்தா அது கெமிக்கல் அப்சார்ப்ஷன். எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடக்கலைனா அது பிசிக்கல் அப்சார்ப்ஷன். இதுதான் ஃபிஃப்த் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாரு, ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஹையா இருக்குது, இதுல ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து லோவா. அப்ப ஹீட் வந்து ஹை, ஹீட் வந்து லோ. இது வந்து உனக்கு 6 பாயிண்ட். அடுத்து 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா மோனோ லேயர் இஸ் ஃபார்ம்டு. இது மல்டி லேயர் இஸ் ஃபார்ம்டு. லேயரை பேஸ் பண்ணி ஒரே ஒரு அடுக்கை மட்டும் உருவாக்குச்சுன்னா அது கெமிக்கல் அப்சார்ப்ஷன். இது பல அடுக்குகளை உருவாக்குச்சு அப்படின்னா அது பிசிக்கல் அப்சார்ப்ஷன். ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்சார்ப்ஷன் occurs at fixed site அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கால்ட் as ஆக்டிவ் சென்டர்ஸ். ஓகே, ஆக்டிவ் சென்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இப்ப இந்த பொருளை எடுத்துட்டு அப்படின்னா இதனுடைய கார்னர்லயோ அல்லது இப்படி ஏதாவது கிழிச்சு விட்டுருந்தோம்னா அந்த இடத்துல போடு போட்டமா இருக்கு இல்லையா, அந்த இடத்துலயோ போய் ஒட்டிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஆக்டிவ் சென்டர். அப்ப எந்த இடத்துல கிராக் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் இருக்கும், எந்த இடத்துல கார்னரா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இருக்கும். இன்கேஸ் எந்த இடத்துல ஒரு பீக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், இப்ப ஃப்ரீசர்ல பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே அந்த ரொம்ப உருவாயிருச்சு அப்படின்னா மேல பூரா உருவாயிருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் வந்து அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் சென்டர். அது பீக்ஸ், கார்னர் அண்டு கிராக்ஸ். ஓகேவா, இது எல்லாத்துலயுமே வந்து ஒன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் போய் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்டிவ் சென்டர். அப்ப கெமிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து இந்த ஆக்டிவ் சென்டர் மாதிரி அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் என்னாவது அப்சார்ப்ஷன் நடக்குது. ஆனா பிசிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படி கிடையாது. பிசிக்கல் அப்சார்ப்ஷன்னா பூணு ஊதிட்டோம், இப்ப நான் பூணு ஊதுறேன் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் ஒட்டாது, அதை சுத்தி எல்லா இடத்துலயும் போய் என்ன ஆகும், ஒட்டும் அப்படிங்கிறாங்க. அதுதான் அக்கர்ஸ் இன் ஆல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ அக்கர்ஸ் ஆர் ஆல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சைட்லயுமே என்ன ஆகும், பிசிக்கல் அப்சார்ப்ஷன் ஒட்டும். ஆனா இதுல வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் அதான் ஆக்டிவ் சென்டர்ஸ்ல மட்டும் என்ன பண்ணணும்னா போய் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th பாயிண்ட். 9th லாஸ்ட் பாயிண்ட், கெமிசார்ப்ஷன் இன்வால்வ்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஸோ அது என்ன சார் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ரியாக்டன்ட் இருக்கு அப்படின்னா ஒரு இன்டர்மீடியேட்டை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. அப்ப அந்த இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸா ஆக்ட் பண்ணும். அப்போ ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணா அது கெமிக்கல் அப்சார்ப்ஷன். ஆனா இந்த மாதிரி ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணாம ரியாக்டன்ட் டைரக்டா ப்ராடக்ட் கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அது பிசிக்கல் அப்சார்ப்ஷன். ஓகேவா. ஸோ இந்த 9 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறுபடியும் சொல்றேன், ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து
உனக்கு வந்து இது என்னது வெரி ஸ்லோ ப்ராசஸாக இருக்கு. ஸோ இப்போ இது வந்து என்னன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸாக இருக்கு. ஓகேவா? ஸோ அதை பொறுத்து அமைஞ்சிருக்கும். இது ஸ்பெசிபிக், இது நான் ஸ்பெசிபிக். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் அதிகமாகும் போது அப்சார்ப்ஷன் அதிகமாகுது. ஓகேவா? டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது அப்சார்ப்ஷன் அதிகமாயிட்டு குறையுது. ஓகேவா? அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், த அப்சார்ப்ஷன் first raised and decreases. இது என்னது sudden decreases. ஓகேவா? சரி, then next வந்து electron transfer possible, அதாவது between absorbate and adsorbent. இங்க no electron transfer. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஹீட் வந்து ஹையா இருக்குது, இங்க ஹீட் வந்து லோவா இருக்குது. இங்க மோனோ லேயர், இங்க மல்டி லேயர். அடுத்தது இது ஆக்டிவ் சென்டர்ஸ்ல மட்டும் ஃபிக்ஸ் ஆகும், இங்க ஆல் சைட்ஸ்ல வந்து ஃபிக்ஸ் ஆகும். அடுத்தது இங்க வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், இங்க வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன் ஆஃப் த 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, தென் நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன். ஸோ இப்போ ஒரு அப்சார்ப்ஷனை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன இருக்கலாம், இதுவும் வந்து எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆஃப் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா கேட்க இதுவும் வாய்ப்புகள் உண்டு, பார்த்து வச்சுக்கோங்க. சரி, என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கலாம்? நேச்சர் ஆஃப் அப்சார்பென்ட் அப்படின்னாலோ அல்லது சர்ஃபேஸ் ஆஃப் அப்சார்பென்ட் அப்படின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? நேச்சர் ஆஃப் அப்சார்பென்ட் அப்படின்னு சொன்னாலும் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்பென்ட் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டும் என்னது சிமிலர். ஓகேவா? தென் செகண்ட் பாயிண்ட் நேச்சர் ஆஃப் அப்சார்பேட். நேச்சர் ஆஃப் அப்சார்பேட். ஸோ அப்ப ஒரு அப்சார்பேட்டுடைய நேச்சர் பொறுத்து ஒன்று சொல்லலாம், அப்சார்பென்ட் பத்தி அதனுடைய நேச்சரை பொறுத்து ஒன்று சொல்லலாம், அப்சார்பேட்டுடைய நேச்சரை பொறுத்து ஒன்று சொல்லலாம், ப்ரெஷரை பொறுத்து சொல்லலாம். அடுத்து வந்து கான்சன்ட்ரேஷன் கிவன் டெம்பரேச்சர். ஒரு டெம்பரேச்சர்ல கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கு, அதிகரிக்குதா குறையுதா, அதான் பண்ணிதான் இது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன். அதாவது ஒரு அப்சார்ப்ஷன் வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்பென்ட். அப்ப ஒரு பொருளுடைய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்தா, ஸோ இதுல பாரு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஹையர் த சர்ஃபேஸ் ஏரியா, ஹையர் இஸ் த அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ட். அவ்வளவுதான். அதாவது ஒரு பொருளுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா, இப்ப இந்த பொருள் எடுத்துக்கிட்டு அப்படின்னா இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து கம்மியா இருக்குது, இப்ப இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்ஃபேஸ் அதிகமா இருக்குது. அப்ப இங்க சர்ஃபேஸ் அதிகமா இருக்குதா அப்சார்ப்ஷன் அதிகமா நடக்கும், இங்க சர்ஃபேஸ் கம்மியா இருக்குதா அப்சார்ப்ஷன் கம்மியா நடக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஒன்னு நேச்சர் ஆஃப் அப்சார்பேட். அப்சார்பென்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து அப்சார்பேட்டை பேஸ் பண்ணி சொல்ல போறோம். The nature of absorbate can influence the absorption. இந்த பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? சோ அதாவது the nature of absorbate can influence the absorption. ஓகேவா? நெக்ஸ்ட் எது லாஸ்டா வந்து இத பாத்துக்கோங்க. Why gases with high critical temperature are absorbed readily அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல அதிகமா இருந்துச்சு கேசஸ் வந்து gases with high critical temperature. ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நார்மல், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னா கொஞ்சம் வேற மாதிரி அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த மாதிரி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது கேசஸ் போய் என்ன இருக்குது அப்சார்வ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நேச்சர் ஆஃப் அப்சார்பேட். நெக்ஸ்ட் வந்து உனக்கு என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் நம்ம அந்த டிஃபரன்ஸ்லேயே பார்த்துருப்போம், அதை பேஸ் பண்ணி இங்கிலீஷ்ல போறோம். டெம்பரேச்சர் இஸ் ரைஸ்டு, கெமிஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் தென் டிக்ரீசஸ், whereas physics ஆப்ஷன் decreases with increase in temperature. அந்த டிஃபரன்ஷியேட்ல பார்த்த பத்தியா அதே தான் கெமிக்கல், இது அது ஒரு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொல்லியிருக்காங்க. அதாவது டெம்பரேச்சர் அதிகமாகும் போது கெமிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து அதிகமாயிட்டு குறையுதாமா, பிசிக்கல் அப்சார்ப்ஷன் சடனா குறையுதாமா. ஸோ அந்த டிஃபரன்ஷியேட்ல என்ன சொன்னீங்க அதே பாயிண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரெஷர், பிரச்சனையே கிடையாது, அங்க சொன்னதே தான். ப்ரெஷர் அதிகமாகும் போது கெமிக்கல் அப்சார்ப்ஷனும் அதிகமாகுது, பிசிக்கல் அப்சார்ப்ஷனும் அதிகமாக போகுது. ஓகேவா? ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இந்த 4 ஃபேக்டர்ஸ்ல 2 ஃபேக்டர் ரொம்ப ஈஸி, அந்த டிஃபரன்ஷியேட்ல இருக்கிறத அப்படியே தூக்கி எழுத போறேன், அவ்வளவுதான். ஸோ அப்ப என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
surface area of adsorbent, factors affecting the absorption. First one, surface area of adsorbent. Surface area அதிகமா இருந்தா அதாவது அப்சார்ப்ஷன் வந்து அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு அப்சார்ப்டு வந்து அதிகமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து while gases with high critical temperature are absorbed readily அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. gases like SO2, NH3, HCl, CO2 are easily liquid. அப்படின்னா ஈஸியா வந்து உருகக்கூடியது. as they have greater van der Waals force of attraction. ஏன் அப்படி ஈஸியா வந்து உருகுது அப்படின்னா பிரியுது ஈஸியா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா van der Waals force. van der Waals force அப்படிங்கிறது another weak force அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்தது adsorption isotherms and isobars. adsorption isotherms and isobars அப்படின்னு சொல்றாங்க. அதாவது isobar அப்படின்னா உனக்கு என்ன அப்படிங்கிறத பாருங்க. when amount of adsorption is plotted versus temperature at constant pressure. அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் பிரஷர்ல அட்சார்ப்ஷனுக்கும் டெம்பரேச்சருக்கும் இடையில ஒரு கிராஃப் வரைஞ்சினா அதுக்கு பேரு அட்சார்ப்ஷன் ஐசோபார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பேரு அட்சார்ப்ஷன் ஐசோபார். சரி, அது அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் அப்படிங்கிறது என்னன்னு அப்படின்னா ரெப்ரசன்ட் தி வேரியேஷன் ஆஃப் அட்சார்ப்ஷன் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல அட்சார்ப்ஷன் ஆனது வேரியேஷன் டிஃப்ரெண்டா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் அப்படின்னும், அதே வந்து ஒரு அட்சார்ப்ஷனுக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் பிரஷர்ல ஒரு கிராஃப் வரைஞ்சு அப்படின்னா அதுக்கு பேரு அட்சார்ப்ஷன் ஐசோபார் அப்படின்னு உனக்கு டெபினிஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் அண்ட் அட்சார்ப்ஷன் ஐசோபார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் represents the variation of adsorption at constant temperature. So when amount of adsorption is plotted versus temperature at constant pressure is called adsorption isobar. So adsorption isobar, adsorption isotherm ரெண்டுக்கும் மீனிங் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதை வச்சுட்டு தான் இந்த கிராஃப் உனக்கு டயக்ராம் போட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியரா? புரியுதா? Okay, so in the last point ஒரு important point பாருங்க. the decreases at high temperatures due to desorption. desorption அப்படின்னா என்னன்னு தெரியும்? அட்சார்ப்ஷன்னா ஒட்டுறது, desorptionனா விலகிறது. as kinetic energy of adsorbate increases. அதாவது kinetic energy அப்படின்னா ஒரு இயக்க ஆற்றல். அப்போ ஒரு இயக்க ஆற்றலானது அதிகரிச்சது அப்படின்னா அந்த அட்சார்ப்ஷன் காரணமா வந்து பரப்பு கவர்தல் என்ன ஆகுது அப்படின்னா குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரப்பு கவர்தல் அப்படின்னா உனக்கு இப்ப பாரு ஒண்ணுல டிக்ரீஸ் இன் ஹை டெம்பரேச்சர், ஓகேவா, இஸ் டியூ டு டிசார்ப்ஷன் as a kinetic energy of the adsorbate increases. ஓகேவா? சோ அதாவது மீனிங் என்ன அப்படின்னா கைனடிக் எனர்ஜி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஏன் அதிகரிக்குது அப்படின்னா அந்த அட்சார்பேட் ஆனது அதிகரிக்கிறதுக்கு காரணமாக அட்சார்பேட் ஆனது அதிகரிக்கிறதுனால டெம்பரேச்சர் ஆனது குறையுது. டெம்பரேச்சர் குறையுது அப்படின்னாலே டிசார்ப்ஷன் குறையுது. எப்ப அப்படின்னா கைனடிக் எனர்ஜி அதிகமாகும் போது. அவ்வளவுதான், இதுதான் இதுக்கு உண்டான மீனிங். இதை பார்த்துக்கோங்க, கண்டிப்பா கேட்கலாம். சரி, அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. இங்கிட்ட இருந்து இங்கிட்ட வரைக்கும் பார்த்துக்கோங்க. அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் கேன் பி ஸ்டடிட் குவான்டிடேட்டிவ்லி. அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, குவான்டிட்டினா என்ன, குவாலிட்டினா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம் இங்கே பார்க்கறது குவான்டிட்டி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ குவாலிட்டி அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதனுடைய தன்மையை பொறுத்து சொல்றோம். இப்போ ஒரு போன் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த போன் இருக்கு, இப்போ இந்த போன் இருக்கு அப்படின்னா இது எவ்வளவு நாளைக்கு தாங்கும் அப்படிங்கிறது வந்து உனக்கு என்னது குவாலிட்டி. ஓகேவா? ஒரு போனு, 2 போனு, 3 போன் இருக்கு அப்படின்னா அது வந்து உனக்கு குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, குவாலிட்டினா என்ன, குவான்டிட்டினா என்ன. குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸ். ஓகேவா? கொஞ்சம் அதிகமா இத்தனை இருக்கு, 1 இருக்கு, 2 குவான்டிட்டி இருக்கு, 3 குவான்டிட்டி இருக்கு. குவாலிட்டினா அதனுடைய தன்மையை பொறுத்து சொல்றது. சரி,
ஸோ அப்போ அப்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் கேன் பி ஸ்டடிட் குவான்டிட்டி, அதனுடைய குவான்டிட்டியை பற்றி படிக்கிறது வந்து அப்சார்ப்ஷன் ஐசோதேர்ம். A plot between the amount of right இங்கே சொல்லிட்டாலே amount அப்படினாலே ஒன்னா ரெண்டா ஓகே, amount of absorbed and pressure, அதாவது மீனிங் என்னன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அப்சார்பேட் அப்படின்னு அர்த்தமா. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இஸ் கால்டு அப்சார்ப்ஷன் ஐசோதேர்ம். ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல நீ எவ்வளவு இருக்குங்கிறத மெஷர் பண்ணி சொல்றது. ஓகேவா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா உனக்கு கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா Freundlich absorption isotherm. Okay, Freundlich absorption isotherm very 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 important. இதை பேஸ் பண்ணி சொல்லலாம். 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஸோ x/m equal to kp power 1/n. இந்த ஃபார்முலா வந்து உனக்கு 1 மார்க்ல கேட்கலாம். இந்த ஃபார்முலா 1/n வரைக்கும் ஃபுல்லா சொல்லணும். ஓகேவா? இது வந்து Freundlich absorption isotherm உடைய ஃபார்முலா. இது மட்டுமா சார்? கிடையாது, இன்னொன்னு இருக்கு பாரு, இங்க ஒன்னு இருக்கு பாத்துக்கோங்க. அதே x/m equal to k c power 1/n. ஒண்ணும் கிடையாது, இங்க c இருக்கு, இங்க c இருக்கு, இங்க p இருக்கு. அத பாத்துக்கோங்க. இங்க p இருக்கு, இங்க c இருக்கு. p னா பிரஷர், அதாவது கேஸ். அப்ப ஒரு Freundlich absorption isotherm வந்து பிரஷர் அப்படிங்கிற கேஸை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கேட்டானா, கேஸை பேஸ் பண்ணி கேட்டானா இந்த ஈக்குவேஷனை எழுதணும். இதே கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி கொடுத்தானா இந்த ஈக்குவேஷனை எழுதணும். அவ்வளவுதான், வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ப்ரெஷர் ஆஃப் கேஸுக்கு ஒரு ஈக்குவேஷன். இது வந்து உனக்கு என்னது? கான்சன்ட்ரேஷன் when used for absorption in solution which C as concentration. ஸோ அப்போ கேஸை பேஸ் பண்ணி கேட்டானா இந்த ஈக்குவேஷனை எழுது. ப்ரெஷர் ஆஃப் கேஸ் கேட்டானா, ஓகே சாரி, இது வந்து கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி கேட்டானா இதை எழுது. ப்ரெஷர் ஆஃப் கேஸை பேஸ் பண்ணி கேட்டானா இந்த ஈக்குவேஷன் எழுது. இந்த 2 ஈக்குவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இப்ப ஃபைனல் இந்த ஈக்குவேஷன் வச்சு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, பாத்துக்கோங்க. சோ அப்ப x/m equal to kp power 1/n. இப்ப இதுக்கு வந்து இதை அப்படியே எடுத்து எழுதி 2 பக்கமும் லாக் வேல்யூ எடுக்கிறாங்க. அப்ப log of x/m equal to இது கான்ஸ்டன்ட் k, அப்ப log k பிளஸ் இந்த 1/n என்ன ஆயிடும்? கீழே வந்துடும். 1/n log p. இதை வந்து லாக் எடுத்து எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா லாக் எடுக்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். ஸோ இப்போ லெஃப்ட் சைட்ல லாக் எடுக்கணும், ரைட் சைட்லயே லாக் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல லாக் போட்டு x/m இப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா ஈக்குவலுக்கு அந்த இது வந்து கான்ஸ்டன்ட், கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு லாக் கே போட்டினா இந்த 2 டேர்முக்கு இடையில என்ன பண்ணணும்னா பிளஸ் வேல்யூ வரணும். பவர்ல என்ன இருக்கோ அது எது இருந்தாலும் அதை அப்படியே எழுதிட்டு இங்க என்ன இருக்கோ அதை லாக் பின்னு போட்டுக்கணும். இப்படிதான் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு லாக் எடுக்கணும். ஓகேவா? சரி, இப்ப இதை வந்து மொத்தம் 3 ப்ரெஷரை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் 3 ப்ரெஷர் அப்படின்னா லோ ப்ரெஷர் 1, ஹை ப்ரெஷர் 1, மாடரேட்னா ஆவரேஜ். ஓகேவா? மாடரேட் ப்ரெஷர் 1. சரி, இப்ப இதுல வந்து மாடரேட் ப்ரெஷர் இப்போ வந்து இந்த p பவர் 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ஹை ப்ரெஷர் ஆகும். இதை வந்து 0ன்னு கொடுத்துட்டானா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம்னா இது லோ ப்ரெஷரு. இந்த p பவர் 1/n கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 1/n அப்படிங்கிறது தான் மாடரேட் ப்ரெஷர். ஸோ அப்ப Freundlich absorption isotherm only applicable for என்னது இது? மாடரேட் ப்ரெஷர். மாடரேட் ப்ரெஷர்ல மட்டும்தான் Freundlich absorption isotherm ஆனது இருக்கும். ஆனா லோ ப்ரெஷர்லயோ ஹை ப்ரெஷர்லயோ கிடையாது. ஸோ அப்ப கிராஃப் வரைகிற அப்படின்னா x/mக்கும் ப்ரெஷருக்கும் இடையில கிராஃப் வரைகிற 2 ஒன்று தான். ஸோ இது ஸ்லோப் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ லாக் போட்டு இதை லாக் எடுக்காம கர்வா போட்டு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப x/m வெர்சஸ் ப்ரெஷர், லாக் x/m வெர்சஸ் ப்ரெஷர். ஓகேவா? ஸ்லோப் எதுக்கு வரைகிற அப்படின்னா 1/n தான் ஸ்லோப். 1/n அப்படிங்கிறது ஸ்லோப். சரி, இப்போ இந்த n அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா கிரேட்டர் தென் 1 அப்படின்னு வச்சுக்கோ. n மீன்ஸ் என்னது? 1 அல்லது 1க்கு மேற்பட்டதோன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது புக்கில் இல்லை, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. n மீன்ஸ் கிரேட்டர் தென் 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உனக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், இதுக்கு கிராஃப்னு சொன்னீங்க, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, இதனுடைய லிமிடேஷன்ஸ் என்ன? This equation is purely empirical and valid over a limited pressure range only. Limited pressure அப்படின்னா moderate pressure, average pressure எல்லாம் ஒன்றுதான். ஓகேவா? The values of constant k and n also found vary with temperature.
நோ தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வேர் கிவன். ஸோ அதாவது இதுல லிமிடேஷன்ஸ் அப்படின்னா குறைபாடுகள், இதனுடைய டிஃபெக்ட் குறைபாடு என்ன அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறோம் மாடரேட் ப்ரெஷர்ல மட்டும்தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ப்ரெஷர் லோவிலையோ அல்லது ஹைலியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு. அப்ப இதை வந்து மாடரேட் ப்ரெஷர்ல மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, மற்றதுல பண்ண முடியாதா அப்படின்னா முடியல. அப்ப அதை முடியலன்னு சொல்றது இதனுடைய குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து தியரிட்டிக்கலா வந்து இது என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, தியரிட்டிக்கலா வந்து இது என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ட் லிமிடேஷன்ஸ், அதாவது டிஃபெக்ட்ஸ், குறைபாடுகள். ஓகேவா, இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்கட்டும். ஓகேவா, இந்த கிளாஸ் இது வரைக்கும் இருக்கட்டும். 1 minute.